ரொம்ப சீரியஸான ஒரு சிச்சுவேஷன். ராகுல் காந்தி இராணுவ படை வீரர்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். காரணம் என்னென்னா, ஒரு பார்லிமெண்ட்டில் எப்போதுமே உண்மையை தான் பேசணும். பார்லிமெண்ட்டில் அவர் ஒரு அக்னிவீர், இது ஒரு 4 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டம். அந்த திட்டத்திலே ஒரு இராணுவ வீரர் ஜம்மு காஷ்மீரில் மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டு காரணமாக இறந்து விடுகின்றார். அவருக்கு பணமே கொடுக்கவில்லை என்று ஒரு வீடியோ வைரலாக்குகிறார். பார்லிமெண்ட்லேயும் அதை சொல்கிறார். அதற்கு பதிலாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் தெளிவாக 98 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, மேலும் 67 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் என்ற ஒரு உண்மையை சொல்லுகின்றார். அதையும் அவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அது பொய்யான பிரச்சாரம் அப்படின்னு சொல்கிறார். அது தவறு. காரணம், ராஜ்நாத் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன பொழுது 98 லட்சம் ரூபாய் கொடுத்து முடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு சாட்சியாக அந்த அஜய்குமார் சிங்கோட தகப்பனார் திரு சரண்ஜித் சிங் அவர்கள் ஒரு வீடியோவில், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், பல மீடியாக்களில் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. எனக்கு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, அந்த 67 லட்சம் ரூபாயும் ஏன் தாமதம் ஏற்பட்டது என்று கூறினால், அதற்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது, ஃபைனல் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். கம்பைன்ட் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சிடிஏன்னு இருக்குது. சிடிஏ ஆர்மி அந்த எல்லா பணத்தையும் கணக்கு பண்ணி இவ்வளோ ரூபா துல்லியமாக கொடுக்கணும் சொன்ன பிறகு தான் கொடுக்க முடியும். உடனே எடுத்த உடனே கொடுத்துட முடியாது. அந்த பணம் உடனே கொடுக்கப்பட்டது. காரணம், அது 2 வகையான பணம். ஒன்று கருணை நிதி 44 லட்சம் ரூபாய், அடுத்தது இன்சூரன்ஸ் 48 லட்சம் ரூபாய். ஸோ இது 2ஐயும் கொடுத்த பிறகு தான் பாக்கி உள்ள பணம். சிறிது தாமதம் ஏற்பட்டதை அவர் தவறாக பயன்படுத்தி கொண்டு அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பல நாடுகளிலே இராணுவ பயிற்சியானது மிக மிக கட்டாயம். எல்லா மேல் இவங்களும் 2 வருட கால இராணுவ பயிற்சி இருக்கின்றது. ஏன் ராகுல் காந்தியோட ஆயா வீடு தான் சொல்லணும். அவர் அந்த நாட்டில் தான் அவங்க அம்மா பிறந்திருக்காங்க. அந்த நாட்டிலேயே இராணுவ பயிற்சி கட்டாய பயிற்சி. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இட்டாலியில் இராணுவ பயிற்சி கட்டாய பயிற்சியாக இருக்கின்றது. 1 வருடத்திலேருந்து 2 வருடம் எல்லா சிட்டிசனும் அங்கே இராணுவ பயிற்சி எடுக்கணும். ஸோ இந்த 4 வருட அக்னிபத் ஸ்கீம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கீம். நானும் என்னோட எல்லா நண்பர்களிடமும் பேசியிருக்கேன். என்னோட பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளிடம் நான் தொடர்பு கொண்டு நான் பேசியிருக்கின்றேன். அருமையான ஒரு திட்டம். காரணம் என்னென்னா, 4 வருடத்திலே 17 வயசுலேயே அவங்க இராணுவத்தில் சேர்ந்துடுறாங்க. மேக்சிமம் ஏஜ் லிமிட் 21. நிறைய பேர் பீகார் போன்ற வட மாநிலங்களிலே 23 வயது வரை உச்சவரம்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதை பரிசீலித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இருக்கிற நிலைமைக்கு 2024க்கு ஏஜ் லிமிட்டு 17லேருந்து 21 வயசு. அந்த வயசில் போய் சேர்கிற பிள்ளைகளையும் நீங்கள் மற்ற நம்ம சென்னையிலேயோ மற்ற நகரங்களிலோ கிராமப்புறங்களிலோ இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலையை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன அருமையான ஒரு திட்டம். அங்கே 17 வயசில் இது என்ட்ரிக்கான எல்லா விதிமுறைகளும் இருக்கின்றன. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு இது இருக்குது. இது வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையை தேர்பவர்கள் மெரிட் லிஸ்ட் பிரகாரம் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஸோ அக்னிபத் ஸ்கீம் 17லேருந்து 21 வயசில் சேர்ந்துட்டா 4 வருஷம் இருப்பாங்க. ஏன் 5 வருஷம் இல்லைங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஏன் 5 வருஷம் இல்லைன்னா, 5 வருஷம் இருந்துட்டாங்கன்னா ஒன்று என்ன ஆகுதுன்னா, அவங்க லைஃப் லாங் எக்ஸர்வீஸ்மேன்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும். இப்போ நான் ஒரு 7 ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் இன்ஜினியர், பொறியாளராகவே எனக்கு எக்ஸர்வீஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு சாகிற வரைக்கும் இருக்குது. என் மனைவிக்கு நான் செத்த பிறகும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸர்வீஸ்மெண்ட் ஸ்டேட்டஸுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, மருத்துவ உதவி இருக்கின்றது. ஸோ இந்த மாதிரி உதவியெல்லாம் நீங்கள் 4 வருஷம் பணியாற்றிட்டு லைஃப் லாங் கொடுக்கணும்னா செலவு நடைகள் கூட. அதற்கும் நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன்.
நம்ம ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்த பொழுது இராணுவ பட்ஜெட் எவ்வளோன்னா வெறும் 1.5 லட்சம் கோடி ரூபா தான். 1.5 lakh crores, ஒன்லி 1.5 lakh crores. இன்னைக்கு என்ன, நமது நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட்டில் 6.5 லட்சம் கோடி ரூபாய் இது டிஃபென்ஸ் பட்ஜெட்டு. இப்போ போட்டு பாருங்கள், 4.4 மடங்கு வருது. எப்படி ராகுல் காந்தி பேசலாம்? அவரோட இத்தாலி நாட்டில் கம்பல்சரி மிலிட்ரி ட்ரைனிங்கு, இங்கே 4 வருஷத்துக்கு இருக்கக்கூடாது, இதை ஸ்கிராப் பண்ணுங்க, 15 வருஷ காலம் இருக்க வேண்டும், அவங்களுக்கு பெர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வேணும், என்னென்னமோ வார்த்தைகள் யூஸ் பண்ணார். பி. சிதம்பரம் கூட நீங்கள் பக்கோடா விற்கணும்னா அக்னிபத் ஸ்கீமில் போங்க, நீங்கள் டிரைவர் ஆகணும்னா போங்க, முடி வெட்டுறவராக பார்பர் ஆகணும்னா நீங்கள் போகணும்னா பேசியிருக்கார் பி. சிதம்பரம் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தவருக்கு. ஆனால் என்னுடைய அசஸ்மெண்ட் நான் சொல்கிறேன், இராணுவ அதிகாரியாக இருந்து என்னுடைய நண்பர்கள்லாம் இராணுவ அதிகாரிகளாக பணியாற்றி இருக்கின்றார்கள். நானும் ஒரு 3 ஆண்டு காலம் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கேன். அருமையான திட்டம், சந்தேகமே இல்லை. நான் அதோட நல்லது சொன்னேன்னா நிச்சயமாக நீங்களே பத்திரிகையாளர்களை நீங்களும் பொதுமக்களும் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். 6.5 லட்சம் ரூபாய் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறாங்க. அதில் 2.5 லட்சம் கோடி ரூபா பென்ஷன். ஆனால் நம்ம சிதம்பரம் வெறும் 50,000 கோடி ரூபா தான் பென்ஷன் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்கள், 2.5 லட்சம் எங்கே, 50,000 கோடி எங்கே? 2.5 லட்சம் கோடி, 5 மடங்கு பென்ஷன் கூட. ஏன்? மோடி அவர்கள், நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2014 தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்காரு? 1 ரேங்க் 1 பென்ஷன் கொண்டு வருவேன் என்று கூறினார்கள். அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதனால் பென்ஷனோட பேர்டன் பட்ஜெட்டில் 5 மடங்கு ஆயிருக்கு. இன்றைக்கி 3,000 ரூபா வாங்கின 1971 அவர் இப்போ சண்டையிட்டிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 80 ரிட்டையர் ஆகிருப்பார். 3,000 ரூபா 6,000 ரூபா வாங்கிக்கிட்டு இருந்த அந்த ஜவானு இன்றைக்கி 30,000 ரூபா மினிமம் பென்ஷன். அப்போ யோசிச்சு பாருங்கள், 5 மடங்கு. ஸோ இந்த பென்ஷன் ஓஆர்ஓபி கொண்டு வந்ததுனால பென்ஷன் சுமை கூடிவிட்டது. அதுக்கப்புறம் ஏன் பட்ஜெட்டை கூட்டினாங்க? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும். ஏன்னா ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உக்ரைன் வாரில் அப்பப்போ சண்டையை நிப்பாட்டிடுவாங்க. ஏன்? ஆளுகள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, இந்தியாவிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவில் ஆள் இல்லை, சண்டையிடுவதற்கு ஆள் இல்லை. அப்போ ஆள் வேணுமா வேணாமா சொல்லுங்கள்? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? அக்னிபத் ஸ்கீமில் 4 மடங்கு ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது 25,000 பேர் ஒரு இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய நபர்கள் வேண்டுமென்றால் 1 லட்சம் பேரை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? 4 வருடம் கழித்து அந்த 25,000 பேர் மட்டும், அதுவும் மெரிட் லிஸ்ட்டு, அவங்க ஏசிஆர்னு சொல்லுவாங்க, ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டு. அவருடைய கமாண்டிங் ஆஃபீஸர் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் எழுதுவார். அந்த 4வது வருஷ ரிப்போர்ட்டை வச்சு அவங்க கூட செஞ்சிருக்கக்கூடிய நல்ல காரியங்களை வைத்து அந்த 25%, 1 லட்சம் பேர் எடுத்திருக்காங்கன்னா 25,000 பேருக்கு அடுத்த 15 ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய அந்த பெர்மனண்ட்டான ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாக்கி 75,000 பேருக்கு நல்ல சலுகைகள் செய்திருக்கின்றார்கள். நீ யோசிச்சு பார்க்கணும், அருமையான திட்டம். அதாவது இவங்க வெளியில் 4 வருஷத்துலேருந்து வெளியில் வரையில் முதல்ல அவங்களுக்கு சேவா நிதி, அதாவது சேவை செய்யக்கூடிய ஒரு நிதி கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட 11.25 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா இதுலேயும் சலுகை. 55% பேர் அப்சார்ப்ஷன் ஆயிடுவாங்க. அதாவது 1 லட்சம் பேர்னா 55,000 பேர் அப்சார்ப் ஆயிடுவாங்க. எங்கெங்கே? 25,000 பேர் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில். மிச்சம் இருக்கக்கூடிய 30,000 பேர் பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸில், சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இண்டோ டிபெட்டியன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சசக்தி சீமா பல்லு, அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸு, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், 7 பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குது. அதுபோக கோஸ்ட் கார்டு இருக்குது. இதில் எல்லாம் 10% இது நம்ம மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு? உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா இந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணலையே இன்டர் மினிஸ்டீரியல் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செய்யப்பட்டிருந்தது. அந்த எம்ஓயு பிரகாரம் 10% இருக்கக்கூடிய அக்னிவீர் வீரர்களுக்கு, அதாவது வீரர்களுக்கு நாங்கள்
அவர்களுக்கு ஸ்பெஷல் உரிமை கொடுத்து அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அப்போ 1,00,000 பேரில் 55,000 பேர் வந்து அப்சார்ப் ஆகிட்டாங்க. கரெக்டாக இல்லையா? அது போக எல்லா டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் 16 பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா லைக் BEML, HAL ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெடு, பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அப்புறம் நிறைய ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. எல்லா PSUஸ்லேயும் 10% ரிசர்வேஷன் இந்த அக்னிவீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ பாருங்கள், அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒரு 20,000 பேர் போயிடுவாங்க. அதுபோக அனைத்து போலீஸ் ஃபோர்ஸு, எஸ்பெஷலி ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு, எல்லா போலீஸ் ஃபோர்ஸு, கோஸ்ட் கார்டும் கம்ஸ் அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரி. அமித்ஷா அவர்கள் அதுலேயும் 10% கொடுத்துருக்காரு. நீங்கள் நேவியில் வேலை பார்த்தீங்கன்னா 10% அப்படியே நீங்கள் போயிடலாம். அதுக்கு நான் ஆர்மியில் இருக்கிறவங்களும் வரலாம், அவங்களும் அதுக்குடைய தகுதி பெற்றிருந்தால். இப்போ வந்து ஸ்டோர் கீப்பர், அப்புறம் வந்து கிளரிக்கல் ஸ்டாஃபு, ஸ்டீவர்ட் இருக்காங்க, செஃப் இருக்காங்க, எத்தனையோ ட்ரேட்ஸ்மென் இருக்காங்க. அவங்கெல்லாம் தே வில் பி அப்சார்ப்ட் இன் தி பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அண்ட் ஆல் போலீஸ் ஃபோர்ஸஸ். நிறைய நம்ம தமிழ்நாடை தவிர அனைத்து மாநிலங்களும் 10% ரிசர்வேஷன் போலீஸ் ஃபோர்ஸில் இந்த அக்னிவீர் என்று சொல்லக்கூடிய அக்னிபத் திட்டத்தின் மூலமாக வந்த இராணுவ வீரர்களுக்கு தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள். கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தந்திருக்கு. அதனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், 1,00,000 பேரும் அப்சார்வ் ஆகிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படித்து கொண்டு இந்த 4 வருட காலம் வேலை பார்க்கின்ற பொழுதே அவங்களுக்கு பல திட்டங்கள் செய்திருக்கின்றார்கள். முதல்ல 4 வருஷம் வந்து வெளியில் வரையிலேயே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒன்று புதுசாக நம்ம மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. 2015 கொண்டு வந்துட்டார். ஸ்கில் டெவலப்மெண்ட், MSMEக்கு கீழே ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி வில் கிவ் ஸ்கில் சர்டிஃபிகேட் which is equivalent to இந்த ஒகேஷ்னல் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ அந்த தகுதி படைத்தவர்கள் அந்தந்த கம்பெனியில் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது மட்டும் இல்லை, 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி சேர்றவங்க, 17 வயசில் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, 4 வருஷம் வேலை பார்த்துட்டாருன்னா அவருக்கு அங்கே மார்க் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் பார்லிமெண்ட் ஆக்ட் இருக்குது. அதுக்கு நானே ஒரு உதாரணம். காரணம், நான் வந்து ஒரு பொறியாளராக இருந்து நான் வந்து நேவியில் போய் ஜாயின் பண்ணப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 மாதம் ட்ரைனிங், அதில் விச் இன்க்ளூட்ஸ் கப்பல் ட்ரைனிங், என்னோடய வாட்ச் கீப்பிங் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் ஆக்ட் படி எனக்கு பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நான் அந்த INS சிவாஜி லோனாவலாவில், பூனேயில், மகாராஷ்டிராவில் முடித்த பிறகு கடைசியாக மெரைன் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸு, மெரைன் இன்ஜினியரிங் இன்ட்ரோடக்டரி கோர்ஸு, 6 மாதம் வாட்ச் கீப்பிங் டிக்கெட், இதை முடித்த உடனே பார்லிமெண்ட்டோட ஆக்ட் படியே, இப்போவும் இது ஆக்ட் தான், ஆக்ட் படி ஐ காட் பிடெக் இன் மெரைன் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டு. அதை வச்சு மர்ச்சன்ட் நேவி நான் 3 வருஷம் போயிட்டு வந்தேன். 3 வருஷம் நான் மர்ச்சன்ட் நேவி போனது அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான். அல்லாட்டி என்னோடய முதல் இன்ஜினியரிங் மெரைன் இன்ஜினியரிங் கிடையாது. என்னுடைய அனைத்து நான் கோர்ஸ் மேட்டும் அதே போல் இந்த அக்னிபத் ஸ்கீமில் 8ஆம் கிளாஸ் முடித்து வந்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த 4 வருஷத்தில் 10ஆம் கிளாஸ் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் உடனே அவங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் பாருங்கள், இக்னோன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு. அந்த யூனிவர்சிட்டி ஹஸ் சைன்ட் அண்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் தி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். என்ன அது MOU சொல்லுது? 60 பாயிண்ட் ஆர்மி கொடுக்கும், 60 யூனிட்ஸ் ஆர்மி கொடுக்கும், 60 யூனிட்ஸ் இக்னோ கொடுக்கும். ஸோ இந்த 4 வருட காலத்தில் நீங்கள் அந்த இக்னோவில் சேர்ந்துட்டிங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய பரீட்சைகளை நீங்கள் தேர்வு செய்து விட்டால் 60 மார்க் அவங்க கொடுப்பாங்க, 60 மார்க் ஆர்மி கொடுப்பாங்க. நீங்கள் வெளியில் 4 வருஷம் கழித்து வெளியில் வரையில் டிகிரி ஹோல்டராக வரலாம். 4-5 டிகிரி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் இன் அப்ளைட் ஸ்கில்ஸு, பேச்சுலர் இன் ஆர்ட்ஸ் அப்ளைட் ஸ்கில்ஸ், BAAS அப்படின்னு ஒரு டிகிரி, காமர்ஸில் ஒரு டிகிரி. இப்போ வந்து கிளரிக்கல் ஸ்டாஃப்லாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஸ்டோர் கீப்பர் ஸ்டாஃப் எடுத்துக்கலாம். அப்புறம் பேச்சுலர் இன் ஆர்ட்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்ளைட் ஸ்கில்ஸ் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி 4 வகையான UG டிகிரி வாங்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டெக்னிக்கலாக போகிறவங்க என்ன பண்ணலாம்னா, வெளியில் வந்துட்டாங்கன்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா லேட்ரல் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அதாவது செகண்ட் இயரில் நீங்கள் போய் பிடெக் ஜாயின் பண்ணலாம். அதே போல் இந்த 4 வருட காலம் நீங்கள் அக்னி வீரராக சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வந்தோடனே நீங்கள் பிடெக்கில் லேட்ரல் என்ட்ரியில் உள்ளே போய்
அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஒரிசாவை சேர்ந்த தர்மேந்திர பிரதான் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட்டு அவங்க ஒரு MOU சைன் பண்ணி அவங்க இந்த 3 வருட காலம் படித்தால் போதும் என்ற ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இப்படி பல திட்டங்களை கொடுத்துருக்கக்கூடிய திட்டத்தை இவர் ராகுல் காந்தி வந்து பழித்து பேசினார்னா நியாயமே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க அதாவது 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 30,000 ரூபா சம்பளம் எங்கேயாவது கிடைக்குமா? தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக கம்மி. 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டும் கம்மி, 12th முடிச்சுட்டே கம்மி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்ல டிசிப்ளின்டு ஃபோர்ஸில் 4 வருட காலம் பணியாற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த அக்னி வீரர்களுக்கு அக்னிபத் திட்டம் மூலமாக கிடைத்திருக்கின்றது. அதை ஒரு பாராளுமன்றத்தில் பழித்து பேசக்கூடாது. அதாவது ஒரு மிலிட்டரி இது என்ன மோடி கவர்மெண்ட் எடுத்த இது, அது வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. கேபினெட் ஹஸ் கிவன் தி அப்ரூவல் ஃபார் தி ஸ்கீம். மற்றபடி எத்தனை இராணுவ வீரர்கள் கூட வெட்டட் தி ஸ்கீம் எவ்வளவு பேர் அதை வந்து ஆராய்ஞ்சு நல்லது கெட்டதை பரிசீலித்து எவ்வளோ பெரிய கமிட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லா இராணுவ உயர் அதிகாரிகளும் அனைத்து கிட்டத்தட்ட 158 ஆர்கனைசேஷனுக்கு லெட்டர் போட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க, இதெல்லாம் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிறோம்னு அவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்த பிறகு தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. எப்போ 14 ஜூன் 2022 இது வரைக்கும் 77,000 பேர் ரெக்ரூட் ஆகியிருக்காங்க. அதில் 1138 பேர் லேடிஸு. யோசிச்சு பாருங்கள், 1000 பேருக்கு மேலே ஆர்மி நேவியில் 1138, ஆர்மியில் 1000க்கு மேலே, வாயுவில் ஏர்ஃபோர்ஸ்லேயும் பெண்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் டிவைடிங் தி ஜவான்ஸ்ன்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. தட் இஸ் தி அக்னிவீருக்கு பென்ஷன் கிடையாது, ஆனால் மற்ற ஜவான்ஸுக்கு பென்ஷன் இருக்குது. அப்போ யூ ஆர் டிவைடிங் தி ஜவான்ஸ் இன்ட்டு 2ங்கிறார். அது தப்பான ஒரு வாக்கு, அது முற்றிலும் தப்பு. காரணம் என்ன? 4 வருடம் கழித்து 25% போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 12 செக்ரட்டரிஸ் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் have been invited to and formed a committee to analyze to improve. எல்லா திட்டமுமேங்க எல்லாமே உடனே எல்லாத்தையும் யோசிக்க முடியுமா? ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வந்திருக்கு. இப்போ வந்து 50% அப்சார்ப்ஷனுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மோடி கவர்மெண்ட் இஸ் திங்கிங் ஆஃப் ரீட்டைனிங் 50% ஆஃப் தி அக்னிவீர்ஸ். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டாக 2 வருஷம் கூட்டுறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த திட்டமும் 100% முழுமையாக கொண்டு வர முடியும்னா ராகுல் காந்தி வேணால் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். எங்கேயாவது இட்டாலியில் படிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அது எனவே அருமையான ஒரு திட்டத்தை படித்து பேசுவது ரொம்ப ஈஸி. அந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் எவ்வளோ சிரமம்னு தெரியும். நீங்கள் பாருங்கள், கம்பைன்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CEE, அந்த எக்ஸாம் 174 சென்டரில் ஆல் ஓவர் இந்தியா எழுதுகிறாங்க. அதுதான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன? ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஹைட்டு, செஸ்ட்டு. ஹைட்டு 170 சென்டிமீட்டர் இருக்கணும், செஸ்ட்டு வந்து 77 + 5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 1.6 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங், அது வந்து 5 நிமிஷம் 30 செகண்டு டு 8 நிமிஷம். லேடிஸுக்கு 8 நிமிஷம் வரைக்கும், 8 நிமிஷத்தில் 1.6 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் புல்லப்ஸ் 10 எடுத்தால் 100% மார்க்கு. அதுலேருந்து குறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 9, 8, 7, 6 கீழே எடுத்திங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். அதே போல் ஸ்குவாட்டிங், புஷ்அப்ஸ், இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபீமேலுக்கு 3 அடி உயரம் தாண்டுதல், 3 அடி லாங் ஜம்ப்பு, அவங்க 11 அடி லாங் ஜம்ப்பு, உயரம் தாண்டுதல், அவங்களுக்கும் ரன்னிங் 1.6 கிலோமீட்டர்ஸ் 8 நிமிஷத்தில் பண்ணணும். இதெல்லாம் பண்ணின பிறகு தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 10 வகையான மெடிக்கல் டெஸ்ட் எடுத்த பிறகு தான் ECGலேருந்து, எக்ஸ்ரேலேருந்து, பிளட் டெஸ்ட்லேருந்து, யூரியா டெஸ்ட்லேருந்து, ட்ரக்ஸ், நார்காட்டிக்ஸ் டெஸ்ட் வரைக்கும் பண்ணின பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் அப்புறம் மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்கிறாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து உள்ள லட்சம் பேர் 50,000 பேர் வராங்கன்னா அதில் 25% அந்த
50,000 பேரில் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் வந்தால் தான் நீங்கள் வந்து 25% ரீட்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ஆகும், அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இந்த 50,000 நீங்கள் இப்படி தான் நினச்சி பார்க்கணும். 50,000 பேரில் தி பெஸ்ட் ஆஃப் தி டேலண்ட் இஸ் ரீட்டைன் ஃபார் அ ஃபர்தர் பீரியட் ஆஃப் 15 years. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். ராகுல் காந்தி பாட்டுக்கு எதுவும் யோசிக்காமல் வெளிநாட்டில் 2 மாதம் போயிட்டு வர்றாரு. அங்கே போயாச்சும் யோசிக்காமல் பார்லிமெண்ட்டில் வந்து அதுவும் இப்போ இன்னும் இதுவாக பேசணும். அவர் வந்து லீடர் ஆஃப் தி அப்போசிஷன். ஸோ இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் வென் ஹி கிவ் ஸ்டேட்மெண்ட் இன் தி பார்லிமெண்ட். அதனால் அருமையான ஒரு திட்டத்தை கொச்சப்படுத்துவது நியாயமே இல்லை என்பதற்காகத்தான் நாங்கள்லாம் கூடி இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கோம். அருமையான ஒரு திட்டம். அது மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸ், மஹிந்திராவிலேருந்து, டாட்டாவிலேருந்து, பிர்லாவிலேருந்து, ரிலையன்ஸ்லேருந்து எல்லோரும் அக்னிவீர் வீரர்களுக்கு முன்னுரிமை வேலை வாய்ப்பிலே கொடுக்கின்றோம் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றார்கள். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்தவங்க நல்ல சூழ்நிலை, ஃபுட் ஃப்ரீ, 100% ஃப்ரீ, ரேஷன் ஃப்ரீ, அங்கே தங்குறது ஃப்ரீ, 30,000 சம்பளம் மட்டும் இல்லை. நீங்கள் இந்த பர்க்ஸ் போட்டிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். ட்ராவலிங், 1 month லீவு, சிக் லீவ் அலோடு, மெடிக்கல் முற்றிலும் இலவசம், மெடிக்கல் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, அக்காமடேஷன் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, ட்ராவலிங். ஸோ இவர்களை ஒரு நல்ல குடிமகனாக ஆக்கி 4 வருட காலத்திலே வெளியே கொண்டு வருவது தான் இந்த அக்னிபத் ஸ்கீமோட திட்டத்தினுடைய உயர்ந்த நோக்கமாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அக்னிபத் ஸ்கீம் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி இஸ் 33 வயசு, 33 இயர்ஸு. இப்போ இந்த அக்னிபத் ஸ்கீம்னால 29 வயசுக்கு இறங்கிருச்சு. பாருங்கள், நீங்கள் சியாச்சினில் போய் எவ்வளோ பெரிய லோடை தூக்கிட்டு போனோம். நீங்கள் 50 வயசில் நீங்கள் யாராவது தூக்கிட்டு போக முடியுமா? அப்போ யங்ஸ்டர்ஸ் ஆர் ரிக்வயர்டு. அப்போ யங்ஸ்டர்ஸ் ரெப்ளினிஷ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் புது நல்ல இளமையான இராணுவ வீரர்கள் இராணுவத்தில் சேருவார்கள். அவங்க வந்து ஃப்ரண்ட் லைனில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ ஒரு அஜைல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த 29. அதுக்கப்புறம் அடுத்த இது என்னென்னா, பென்ஷன் பேர்டன் ஆன் தி பட்ஜெட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ். 4 வருட காலத்திலே இவங்க போகிறதுனால என்ன ஆகுது, நீங்கள் வந்து 15 ஆண்டுகள் இல்லாமல் ஒரு 75,000 பேர் கூட வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அந்த ஃபோர்ஸோட ஆவரேஜ் லைஃப் குறைகின்றது, பட்ஜெட்ரி அலோகேஷன் குறையுது. ஏன்னா 15 வருஷத்தில் வெளியில் வந்தாங்கன்னா அவங்க இறக்கும் வரை நீங்கள் எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ கேன்டீனில் எதுவுமே ஜிஎஸ்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ தெர் இஸ் அ லாஸ் இன் தி ரெவன்யூ எக்ஸ்செக்கர். அதெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த 4 வருட காலம் வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்ல இப்போ நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க, கஞ்சா அடிக்கிறாங்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த திட்டத்தின் மூலமாக இராணுவத்தோட டிசிப்ளினரி ஃபோர்ஸில் இருக்கையில் அவங்க ஒரு டிசிப்ளின்டு இராணுவ வீரராக வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு டிசிப்ளின் குடிமகனாக அந்த 4 வருட காலத்திற்கு பிறகு நாட்டில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, முத்ரா லோனில் வட்டி குறைச்சி கொடுக்க போகிறாங்க, முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. ஸ்டாண்டப் இந்தியாவில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 4 வருட காலத்தில் நானே இந்த திட்டத்தை முத படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அருமையான திட்டம்னு. இந்த திட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று ராகுல் காந்தியை நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை இங்கே ராமன் அவர்கள் சொன்னாங்க. பல பேருக்கு இந்த உண்மை தெரியாமல் இருந்திருக்கலாம். ராகுல் காந்தி மட்டுமல்ல, நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட, உதயநிதி உட்பட இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை எதிர்ப்பது, குறை சொல்வது தான் இவர்களுடைய நோக்கம். இதை எதிர்த்து நிறைய போராட்டங்களை கூட திட்டமிட்டு தூண்டி விட்டாங்க எதிர்க்கட்சிகள். வழக்கம் போல் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, நீட்டு, அந்த மாதிரி இந்த திட்டத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அவங்க கவர்மெண்ட்டு தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. செயல்படுத்துறதுல விரும்புறதில்ல. எல்லா திட்டத்தையும் மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி கொண்டு வர விரும்புகிறது. ஆனால் சுயநலத்துக்காக அதை கைவிடுறது. உங்களுக்கு அண்ணன் சொன்னதெல்லாம் போக முதல்ல ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைப்பாங்க எல்லா செலெக்ஷன்லையும், போலீஸாக இருக்கட்டும், மிலிட்ரியாக இருக்கட்டும். இதில் வந்து முதல்ல ரிட்டன் டெஸ்ட். ஏன்னா அவ்வளவு அதிகமான இளைஞர்கள் வர்றாங்க. அதுதான் உங்களுக்கு பொறாமை. 75,000 பேரை செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்சில்
8,80,000 பேர் பரீட்சைக்கு செலக்ட் ஆகுறாங்க. 8,80,000. அப்போ நம்ம போய் உயரம் பாடி இதெல்லாம் அளக்கிறத விட முதல்ல ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு யாரையும் விடாமல் அந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு, தவறான பாதையில் போகிறாங்க, இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலங்கிறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டுக்கு 75,000 பேருக்கு வேலை கொடுக்குறோன்னா இது சாதாரண வேலையா? இன்றைக்கி 10 லட்ச ரூபா ஒருத்தர் 17 வயசுக்கு மேலே 22 வயசுக்குள்ளே வந்துட்டார்னா அவர் வருமானமே 10 லட்ச ரூபாய் கொண்டு வீட்டுக்கு வர்றார். அண்ணன் சொன்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் ஏராளம், நிறைய கவர்மெண்ட்ஸு அறிவிச்சிருக்காங்க. அது அண்ணன் இங்கே சொல்லலை. நிறைய ஒரு 16 கவர்மெண்ட்டு எங்களுடைய போலீஸ் செலெக்ஷனு, முக்கியமான அரசு வேலைகளில் அக்னி வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு அந்தந்த முதலமைச்சர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எப்படி வந்தது? பாகிஸ்தான் கார்கில் போரில் நம்ம வெற்றி பெற்றாலும் அந்த போரிடக்கூடிய இடங்களில் நமக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகம். அப்போ ஐயா வாஜ்பாய் அவர்கள் அப்போ கூப்பிட்டு எல்லாரும் கேட்டாங்க, அங்கே ஆவரேஜ் பாகிஸ்தானில் 24-25 இருக்குது ஆவரேஜ், சாதாரண ஜோல்ஜர்லேருந்து ஜவான் வரைக்கும் லெப்டினன்ட் வரைக்கும். பட் நம்மதில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 30-32 இருக்குது. இது கொஞ்சம் எதிர்காலத்தில் டேஞ்சர் நம்ம நாட்டுக்கு. அப்போ உதயமான விஷயம். அப்படியே பாகிஸ்தான் மட்டும் இல்லை, நீங்கள் லண்டனாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், சைனா இருக்கட்டும், ஆவரேஜ் 23-24 ஏஜ். நம்ம ஊரில் 32. இப்போ சொன்னாங்க, இப்போ தான் 29 இறங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். 4200 கிலோமீட்டர் எதிரிகள் நாட்டோட பாகிஸ்தான் சைனாவோட பார்டரில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பா ஐயா வாஜ்பாய் கேட்டாங்க, இந்த காங்கிரஸ் என்ன சதி பண்ணியிருக்கு? பாரத பிரதமர் தெளிவாக சொன்னார், இராணுவத்தை ஒரு பகடைக்காயை பயன்படுத்தி இராணுவத்தினுடைய வளர்ச்சிக்கு குறுக்கன்னது காங்கிரஸ் கட்சி. 1985க்கு பிறகு ஒரு நவீன போர் விமானம் வாங்கலைங்க இந்த இந்தியாவில். இன்னைக்கு ரஃபேல் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து செகண்ட் பேட்ச் வரப்போகுது. ஒரே உத்தரவு, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ வரணும், நீ மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி வசதி வேணும். நீங்கள் அவங்க சொன்ன போர் விமானம் இல்லை, டப்பா போர் விமானம் இல்லை, ஏவுகணைகள் எடுத்துகிட்டு போய் தாக்குற போர் விமானத்தை கொண்டு வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை வலிமைப்படுத்தியிருக்காரு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு விமானப்படையை உலகின் 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க, கடற்படையை 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. சொந்த ஜெர்க்கி தயாரிக்காத நாட்டில் நீர்மூழ்கி கப்பல், இப்போ சொன்னார் ஒர்க் பண்ண நீர்மூழ்கி கப்பல் நம்ம தயாரிக்கிறோம், போர்க்கப்பல் நம்ம தயாரிக்கிறோம். இரவு நேரத்தில் போர்க்கப்பல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து மிசல் போய் அடிக்கிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சாதனை, இந்த ஆண்டு 1,18,000 கோடிக்கு இராணுவ தளவாட உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோம். எங்கே உலகத்தை போயிட்டு இருக்கு. இதே முன்னாள் காங்கிரஸ் இராணுவ அமைச்சர் எதுக்கு எல்லை பகுதியெல்லாம் சீர் பண்ணணும், எதுக்கு ரோடு, எதுக்கு பாலம், அப்படிலாம் இருந்தால் எதிரிகள் சீக்கிரம் உள்ளே வந்துடுவான்னு அப்படி கத்துக்குட்டித்தனமாக பேசுகிற கட்சி தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த பார்டரில் அங்கே சைனா என்ன நவீனம் பண்ண நம்ம நவீனம் பண்ணிட்டு இருக்கோம். 1140 பாலங்கள் புதுசாக கட்டியிருக்கோம். எங்கேயோ இராணுவத்தை உயர்த்துறோம். அப்போ இராணுவம் இன்னும் இளமையாகணும், இளைஞர்கள் நிறைந்த ஒரு இராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஐயா மறைந்த பிபின் ராவத் அவர்களோட கமிட்டி போட்டு 2 கமிட்டி ஆலோசனையின் பேரில் நடக்கிற இந்த திட்டத்தை வேண்டுமென்றே குறை சொல்லி அரசியலுக்காக எல்லா பொய்யும் சொல்லும்போது இந்த பொய்யும் சொன்னார். இது எந்த அளவுக்கு பொய்யுங்கிறத அண்ணன் தெளிவாக சொன்னாங்க. இது திடீர்னு வந்த திட்டம் இல்லை. அக்னிவேர் 3 கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு உருவான திட்டம். இது என்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாடிய திட்டத்தை கிடப்பில் போட்டு இந்திய இராணுவத்தை ஒரு வலிமை இல்லாத இராணுவமாக மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உள் மனசில் இருக்கிற ஆசை. அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி எப்படி இராணுவத்தில் பல்வேறு துறைகளில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமோ, 6.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஏறத்தாழ 2% இராணுவத்துக்கு பட்ஜெட், மொத்த பட்ஜெட்டை 2% இராணுவத்துக்கு ஒதுக்கிய பெருமை இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களுக்கு சாரும். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் மீண்டும் 22 வயசில் வெளியே 22 வயசில் இங்கே முதலமைச்சர் சொல்லுவார், மற்ற காங்கிரஸ் அறிக்கை சொல்லும், தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வேலையில்லா பட்டதாரிக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோங்கிறது பெருசாக. 17 வயசுக்கு மேலே உள்ளே கூட்டிகிட்டு போய் அவனை சரியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த துணிச்சலான ஒரு மனிதனாக மாற்றி எல்லா ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு எல்லா உதவியும் பண்ணி 10 லட்ச ரூபா கையில் கொடுத்து விடுறது பெருசா. அப்போ இந்த மாதிரி போதை இளைஞர்களை உருவாக்குற சமுதாயம் இவங்களுக்கு தேவை காங்கிரஸுக்கு. ஆனால் பாரத பிரதமர் ஒரு துடிப்பு மிக்க தேசப்பற்று மிக்க இளைஞர்களை உருவாக்குறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசை.
இதை கெடுக்கிற வழக்கம் போல கெடுக்கிற காங்கிரஸ் கட்சி இதையும் குறை சொல்லுது. ராகுல் காந்திக்கு இதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் கல்வான் தாக்குதலை பாருங்கள். நம்ம பக்கம் மோதின ராணுவ வீரர்களோட ஏஜ் அந்த ஆவரேஜ் வந்து 29-30. அந்த கல்வானில் சைனா அவன் சண்டை போட்ட பசங்களை பார்த்தா ஒன்லி 22-23. அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அதெல்லாம் மாற்ற நினச்சா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரி டோக்லாங்கில் வந்து நமக்கும் சைனாவுக்கும் யுத்தம் வரும் அப்படிங்கிற நேரம் பிரச்சனை, சில்க் ரோடு போகிறது எதிர்த்து நின்னோம். அப்போ ராகுல் காந்தி சீன தூதர்களை வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டு தேநீர் சாப்பிட்டுட்டு இருக்கார். இந்த கொடுமையை செய்கிறவங்க தான் இராணுவத்துக்கு 1995க்கு ஒரு விமானம் வாங்காதவங்க, இராணுவத்தை மேலே உயர்த்த கொண்டக்கூடாது, இந்திய இராணுவத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கணும்னு நினச்சி நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க தான் இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அண்ணன் இப்போ சரியான விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் ராணுவ பயிற்சி மேற்கொண்டு வெளிவரக்கூடியவங்க வேலை கிடைக்கலாம் தவறான பாதைக்கு போவதற்கான வழி இருக்கு அப்படின்னு அதை எதிர்ப்பு. ராணுவ பயிற்சியே பண்ணாமல் வீட்டிலேயே தூங்கி டாஸ்மாக் கடைக்கு போய் அவனுக்கு தவறான வழிகாட்டி அவன் ஸ்கூல்லையே கஞ்சா விற்கிற மாதிரி, காலேஜிலே போதை மாத்திரை விற்கிற மாதிரி உருவாகியிருக்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் அங்கே போயிட்டு வந்தால் அந்த குடும்பத்தை வழி நடத்துவார். அவருக்குன்னு ஒரு சொந்த சக்தி வந்துருச்சு. ஒரு பொருளாதாரத்தில் 10 லட்ச ரூபா வந்துருச்சு. இந்த 10 லட்ச ரூபா ராணுவத்தில் எடுக்கிற 25% மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி 75,000 பேர் போனால் 75,000 பேருக்கும் அந்த சலுகை இருக்குது, அந்த மரியாதை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பிரச்சனை வருது, வெள்ளம் வருது, புயல் வருது. அந்த மாதிரி பாதுகாப்பு நேரத்துக்கு ஒரு டீமை போடுங்க. இங்கே ஒரு 1 லட்சம் பேரை கொண்ட ஒரு படையை உருவாக்குங்க. அதுக்கு அவங்களெல்லாம் பயன்படுத்துங்க. மாநில அரசு திட்டமிடணுங்க. அதுக்கு சும்மா இருந்தால் தாங்க மண்டை எல்லா வேலையும் கெடுதல் வேலையெல்லாம் சிந்திக்கும். ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உள்ள பையன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பை அவங்களே உருவாக்கக்கூடிய சக்தி வந்துடும். எல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, ரிலையன்ஸ், டாட்டா, மஹேந்திரா எல்லா நிறுவனங்களும் அவங்கள வேலைக்கு எடுக்கிறேன்னு இருக்காங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லதே சிந்திப்போம். இல்லை, அது நீங்கள் தவறான புரிதலுங்க. அந்த இளைஞர்கள் வீட்டில் இருக்காங்க. அந்த இளைஞர்களை எடுத்து 1 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணி நீங்கள் பொறியாளர் இன்ஜினியரிங் கல்லூரியில் தமிழ்நாட்டில் 2,48,000 சீட்டு, இதில் 30,000 சீட்டு ஃபில் ஆகுறதில்ல, ஒரு 2 லட்சம் சீட் ஃபில் ஆகுது. ஆனால் அவங்க படிக்கிற படிப்புக்கு மெரிட்டில் வேலை கிடைக்கிறது 12,000 பேர் மட்டும்தான். 1,90,000 பேர் எங்கே போகிறாங்க? அதை பற்றி என்றைக்காவது நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? 5 வருஷம் போய் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஜொமேட்டோவில் போய் பார்சல் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு உயர்ந்த சிந்தனை, அதுக்குள்ளே ஒரு 10 லட்சம் முதலீடோட, ஆரோக்கியத்தோட, ஒரு கௌரவத்தோட இந்த இந்திய நாட்டுக்கு நான் சேவை பண்ணேன். திடீர்னு ஒரு வார் வருது, எல்லாரும் ரீகால் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு எல்லாம் தயாராக இருக்க மாட்டாங்களா? தப்பான இது திமுகவுடைய பிரச்சாரங்க. நீங்கள் கேட்குற கேள்வி 88 இன்ஜினியரிங் செக்யூரிட்டி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எது இருக்குங்களா தம்பி? கேட்கல. தொடர்ச்சியாக சீனா வந்து உரிமை கொண்டாடினார். ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 இடத்துக்கான பேர் பலகையை வெளியிட்டு நீங்கள் வந்து சொல்றீங்க அருணாச்சல பிரதேசம் 36 சீனா வச்ச பேரெல்லாம் இல்லைன்னு நம்ம ஐயா ஜெயசங்கர் அவர்களை குறிப்பிடாமல் ஒன்றுன்னு சொல்லணும். முதல் இந்த அக்னிவீர் கமிட்டியினுடைய உருவாக்க வேண்டும் என்ற கமிட்டியினுடைய முதல் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா ஜெயசங்கருடைய தந்தை. அந்த நேரத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சைனா என்ன வேணாலும் பார்க்கணும். சென்னையை கூட அவன் ஏதாவது கொன்னைன்னு வைப்பான். நம்ம என்னங்க பண்ணிட்டு போகிறது? அங்கே உட்காந்து நம்ம ஊரில் வந்து போர்டு மாட்ட முடியாது, நம்ம ரெக்கார்டில் மாற்ற முடியாது, நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாற்ற முடியாதுல்ல. அது பொய்யான பிரச்சாரம் சைனா அப்போ இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாவுக்கு அடிமையாக இருந்த கட்சிகள் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க. இப்போ முடியாது, ஒட்ட வாழை நறுக்கிடும். சட்டம் ஒழுங்கு நிலைமை மிக மோசமாக இருக்குன்னு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை பல முறை சொல்லியிருக்கிறார். ஏறத்தாழ இந்த 3 ஆண்டுகளில் 800க்கும் அதிகமான படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது ஒன்றே உதாரணம். கள்ளச்சாராய ஒட்டுமொத்த பழிகள் 2வது முறை நடந்திருக்கு. மதுராந்தகத்தில் கள்ளச்சாராயத்தில் 20 பேர் இறந்த உடனேயே 2400 வழக்குகள் போட்டோம்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த விசச்சாராய சம்பவம் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற காரணத்தினால தான் ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கான்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் பண்ணியிருக்கிறதா?
இல்லை மாற்றம் பண்ணியிருக்கிறவங்க புதுசாக வர்றவங்க இவங்க போகிற இடத்துல அப்போ இவங்க புதுசாக போகிற இடத்துல எல்லாம் இந்த தப்பு நடக்குமா? அப்படி தான் கேள்வி கேட்க வேண்டியது நீங்கள் கேட்குறது. இப்போ ஒரு மாற்றம் பண்ணி ஒருத்தர் மதுரைக்கு போகிறாரு, ஒருத்தர் திருச்சிக்கு போகிறாரு, அங்கெல்லாம் தப்பு நடக்க ஆரம்பிச்சிருமா? காவல்துறை தன் கடமையை செய்யணும், ஆளுங்கட்சிக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் நேற்று வரைக்கும் சொன்னார். அதுக்காக சட்டத்தை எடுத்து காவல்துறையை ஒட்டுமொத்தம் வேலை செய்ய முடியாது, ஏன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறக்கூடாதுன்னு நேற்று எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி காவல்துறை முழுமையாக மக்களுக்கான சேவை செய்கிற ஒரு இலாக்காவாக அந்த அதிகாரிகள் மாறணும். ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போகிறவங்களாம் இருக்கக்கூடாது. ஐயா கணபதி மேலே வாங்க, உங்களை அறிமுகப்படுத்துகிறேன். சொன்னேன் நான் ஒரு சேர் போடு, ஒரு சேர். ஐயா வந்து அவர் இறந்த பேர் என்ன? அஜய்குமார். பழனி பழனி. அவர் அதை இடம் கொடுத்துருவோம். ஐயா வந்து இவர் பேர் கணபதி. அஜய்குமார் தான் பழனிக்கு கொடுத்தார். பழனிக்கு பழனி என்ற ஒரு இராணுவ வீரர் பழனி நம்ம தீவிரவாதிகள் தாக்குதலில் போரிடும் போது இறந்தாங்க. நேற்றைக்கு கூட ஒரு 5 இராணுவ வீரர்களை வாகனத்தில் கோழைத்தனமாக தாக்குதல் நடத்தி இறந்தாங்க. அவங்களுக்கு நம்ம முதல்ல அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பழனி அவர்களுக்கு, இறந்தவருக்கு ஒரு கிரவுண்டு சொந்த இடத்தை இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் இனாமாக வழங்கி அந்த குடும்பத்தினுடைய இறந்த வீரருடைய மனைவிக்கு வந்து பத்திரம் பதிவு செய்து அந்த பத்திரத்தை மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் மூலம் கொடுத்தவர் ஐயா கணபதி அவர்கள். மடிப்பாக்கத்தில் இருக்காங்க. அவரை சரி. ஆமாம், அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு.